பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். என் அன்புக்குரியவர்களே, தீர்க்கதரிசிகள் யார் என்பதை தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களை பார்க்க போறோம். பயந்து வருகிற மக்களை அவருடைய கண்களை திறந்து அவளுக்குரிய பாதுகாப்பை காண்பிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. நம்மை நோக்கி பயந்து பிரச்சனையை பார்த்து கலங்கி வேதனையோடு வர மக்களுக்கு பயத்தை காட்டி அனுப்புகிற தீர்க்கதரிசி அல்ல, பயங்காட்டுகிற தீர்க்கதரிசி அல்ல, வியாபாரம் பண்ற தீர்க்கதரிசி அல்ல. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய கண்களை திறந்து அவளுக்குரிய பாதுகாப்பு என்பது என்னது என்பதை அறிய வேண்டும், பார்க்க வேண்டும். தைரியத்தை ஊட்டுகிறவன் தான், கொடுக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. ஒரு முறை பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை வாசித்திருப்பார். ஒரு முறை கேயாஸ் என்ற வேலைக்காரர் எலிசாவுக்கு, அவர் தீர்க்கதரிசி, அவருக்கு உடன் வேலைக்காரர். அவன் அதிகாலை எழுந்து வருகிறார். பட்டணம் சுத்திர ரதங்களும் குதிரைகளும் இராணுவ படை நிற்கிற அதை பார்த்து பயந்த கேயாசி, ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் என்று பயப்படுகிறார். எலிசா சொல்லுகிறார், அவர்களை பார்க்கலாம் நம்மளோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, இவருடைய கண்ணை திறம் என்று. எலிசாவுக்கு பின்னாக அக்னி ரதம் அந்த மலை பகுதி முழுவதும் இருந்ததை கேயாசி கண்டான். புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பயந்து ஒரு தேவ மனுஷன் நாடி போகும்போது உன்னை பயமுறுத்தி இவன் மந்திரம் வச்சுட்டான், இவன் மருந்து வச்சுட்டான், அவன் கட்டி வச்சுட்டான், பொண்டாட்டிக்கு வச்சுட்டான்னு சொல்லி உங்களை பயங்காட்டி உங்களை அடிமைப்படுத்துறான்னு சொன்னா அவன் பேயின் தீர்க்கதரிசி, அவன் சாத்தானுடைய தீர்க்கதரிசி. புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனம் பாருங்க, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7 பாருங்க, பயமுள்ள ஆவி நமக்கு கொடுக்கல தேவன். உன்னை பயங்காட்டுறான்னு சொன்னா உன்னை அவன் அடிமை ஆக்குறான்னு அர்த்தம். உன் சொத்தை அழிக்க போறான்னு அர்த்தம். உன் சொத்தை ஏமாத்தி புடுங்க போறான்னு அர்த்தம். கவனம் வைத்துக் கொள்ளு. கர்த்தருடைய பிள்ளை ஏமாந்து விடாது. பயந்து போற சூழ்நிலை தைரியப்படுத்தான் தீர்க்கதரிசி. ஒரு தலைமைக்கு கீழ்ப்படிந்த யார் இருந்தாலும் அந்த தலைமைக்கு என்னவோ உங்களுக்கு அது அப்படியே இருக்கும். God bless you.